மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொடர்ந்து வாசித்து தியானித்து வருகிறோம். 125ஆம் சங்கீதத்திலே வெறும் 5 வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். முதல் வார்த்தைகள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சொல்லலாமே, சீயோன் பர்வதம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். சீயோன் பர்வதம் என்கிறது தேவனால் கனம் பண்ணப்பட்ட முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு பர்வதமாக இருக்கிறது. பைபிள்ல நிறைய இடத்துல வாசிக்கிறோம். சீயோன் பர்வதம், சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இப்போ பரலோகத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர் சீயோன் என்கிறது ஒரு உன்னதமான ஸ்தலம். சீயோன் என்கிறது ஒரு உன்னதமான ஸ்தலம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். 2ஆம் வசனத்துல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கும். சொல்லாமே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பர்வதங்கள், பர்வதங்கள் மலைகள், எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பாதுகாப்புக்கு பர்வதங்கள் இருக்கிறதை போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சொல்லாமே, ஒரு விசுவாசம் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது. நம்மளோட புத்தகத்தில் படிப்போம். நம்முடைய பொறியியல் பாட புத்தகத்துல இந்தியாவுக்கு ஒரு பக்கம் கடல் இருக்கு, 3 பக்கம் மாத்தி சொல்றேன். மாத்தி சொல்றா கரெக்டா சொல்றேன். அப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்னு பார்ப்போம். ஒரு பக்கம் என்ன இருக்கு? இமயமலை எங்க இருக்கு? ஒரு பக்கம் தான். கரெக்டா போச்சு. 3 பக்கம் என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது. அதை போலவே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை இரவும் பகலும் சூழ்ந்திருக்கிறார். இரவும் பகலும் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் அவர் ஆதரவாக இருக்கிறார். தேவனுடைய ஜனத்தை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாக்கிற கிருபையுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கிற 3ஆம் வசனத்துல, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆதாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அநியாயக்காரன் நீதிமான் மேல அதிகாரத்தை செலுத்த முடியாது. சொல்லுங்க, நீதிமான்களுடைய சுதந்திரம், நீதிமானுக்கு சொந்தமானவைகளின் மேல் அநியாயக்காரனுடைய கோல் நீட்டப்பட முடியாது. அதை ஆண்டவர் முடித்து போடுவார். நீதிமானுடைய சுதந்திரம், நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்தது.
அது அநியாயக்காரன் தன் கோலை ஓங்கி சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வாசிக்கிற 4ஆம் வசனத்துல, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையை பேசணும். ஆண்டவருடைய சின்ன பிள்ளைகள் பலர் நிறைய ஆட்கள் உண்மையில் வளர மாட்டாங்க, பொய்யிலே வளருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பொய் கபடம், யாரு கேட்டாலும் பொய், புருஷன்ற பொய், பிள்ளைகிட்ட போய், தகப்பன்கிட்ட போய், தாய்கிட்ட போய், அவருடைய வாழ்க்கை சஞ்சலமா முடியும். கிருபையான ஆசீர்வாதம், நீங்க சமாதானமா ஆசீர்வாதமா வாழ முடியும். எங்க பார்த்தாலும் பொய். ஜெபத்துல கூட சில பொய் சொல்றாங்க. சொல்லுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். அவனவர் பொய்யை களைந்து பிறனோட நெய்யை பேச கடவுள். உண்மையுள்ள உதட்டுகள் அவருக்கு பிரியம், உண்மையுள்ள மனுஷர்கள் அவருக்கு பிரியம். உண்மை இல்லாத மனுஷருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சஞ்சலம் இருக்கு. சஞ்சலத்திலேதான் வாழும். குடும்ப சமாதானமா இருக்காரு, மகிழ்ச்சியா வாழ முடியாது. தேவ ஆசீர்வாதம், சந்தோஷம், திருப்தி அது இருக்காது. சொல்லுங்க. பொய்யை விரும்புகிறவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ண மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், திருப்தி வராது. ஏன்னா கபட பிசாசுக்குரியது, கபட பிசாசுக்குரியது. அது ஏதேன் தோட்டத்திலே தொடங்குது, ஏதேன் தோட்டத்துல தொடங்குது. சொல்லுங்க. நேரடியாக ஆண்டவர் கேட்கிறார், நான் விளக்கின கனியை புசித்தாயோ? சொல்லுங்க. நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ கேட்கிறார். முதல் பாவத்துக்கு தொடர் அங்கதான். நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ? சொல்லுங்க. 2 பதில் தான், ஆமா இல்லைன்னா இல்லை. எஸ் நான் பதில் எப்படி வருது? தேவரையும் தந்த ஸ்திரியா அவங்களுக்கு கொடுத்தா நான் புசித்தேன். இது எப்படி இப்படி சுத்தி இப்படி தொடர்றது? இப்படி தொடர்றது இல்லை. இந்த கபட பிசாசு அன்னைக்கு தொடர்ச்சி ஏமாளுக்குள்ள அது அந்த பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் வந்துட்டு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது சாத்தியம். ஆமான்றது சாப்பிட்டேன், பாவியானது பாவி, நான் சாப்பிட்டேன், நான் பாவி, நான் மீறினேன், பாவி. அதுதான் பதில் இருக்கு. தேவரையும் தந்த தெரியாமல் சொல்லுங்க. நீ ஏன் புசித்த? சர்ப்பம் என்னை வஞ்சித்து. சொல்லுங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்து நான் புசித்தேன். சர்ப்பத்துக்கு கேட்கவே இல்லை ஆண்டவர், நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டாரு. அது அப்படிதான் செய்யும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். பிசாசு கிட்ட போய் ஏன் செஞ்சேன்னு அவர் கேட்கல. நேரடியா சாபத்தை உண்டாக்கணும், நேரடியா சாபம். ஆனா ஸ்திரியானவர்களுக்கு வரிசை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும், இல்லைன்னா இல்லை, உள்ளது உள்ளது. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தாவை நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். யாருக்கு நன்மை செய்யும்? மிக முக்கியமான இருதயத்துல நேர்மை, இருதயத்துல நேர்மை, இருதயத்துல சுத்தம், இருதயத்துல கபடமில்லாத மனுஷர்கள் மேல நன்மை உண்டாகும். கர்த்தர் பிரியப்படுவார். வசனம் சொல்கிறது 5ஆம் வசனத்துல, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. எந்த ஒரு காரியம் மனச்சாட்சியில பார்க்கணும். இது கோணலா சரியா, இது குறுக்கு வழியா, அது சரியா போகுது. அந்த பாதை குறுக்கு வழியா, அது கர்த்தருக்கு பிரியமான வழியா, அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். மனச்சாட்சியில் நமக்கு தெரியும் இது குறுக்கு வழியா, நேரான வழியா. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட முடிய பண்ணுவார். சொல்லுங்க. விலையாம் சிறந்த உதாரணமா இருக்கிறான். விலையாம் நல்ல தேவ மனுஷன், பலி செலுத்துவான், கண்ணீரோட ஜெபம் பண்ணுவான். அவர் போய் ஜெபம் பண்ணும் போது தேவன் தரிசனம் ஆகும். அவர் போய் பலி செலுத்தி ஜெபம் பண்ணா தேவன் தரிசனம் ஆகும். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது ஆகும். அவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விடும்போது என்று வசனம் சொல்லும். பலி செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடுவான். தேவன் அவனிடத்தில் வந்து தரிசனம் ஆவார், அவனுக்கு விளம்புவார், காரியங்கள் எல்லாம் சொல்லுவார். அல்லேலூயா. நான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் சாகுற மாதிரி நான் சாகணும்னு அவனுக்கு விருப்பம். நீதிமான் சாகுற மாதிரி நான் சாகணும் ஆண்டவரே விருப்பம் அவனுக்கு. ஆனா ரகசியத்துல என்ன செய்கிறான்? ராஜாவிடத்துல போய் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பாவம் செய்ய தூண்டுகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் விபச்சாரம் செய்கிற பெண்களை விட்டீங்கன்னா அவர்கள் விபச்சாரம் செய்து பாவம் செய்வார்கள். தேவன் அவர்களை விட்டு விலகுவார். நீ அவர்கிட்ட ஜெயிக்கலாம். கூலிக்கு யோசனை சொல்லுகிறான். கூலிக்கு யோசனை சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டே இருக்கான், கூலியை வாங்கிட்டு. இஸ்ரவேல் மக்களை நீ ஜெயிக்கணும்னா அவனை பாவியாக்கணும். அவன் பாவியாக்கணும்னா தேவன் விலகிடுவார். தேவன் விலகினா ஈஸியா நீ ஜெயிச்சலாம், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். குறுக்கு யோசனை கூலி வாங்கிட்டு சொல்லுகிறான். ஆனா அவனுக்கு விருப்பம் என்னது? நீதிமான் மாதிரி சாகணும். சொல்லுங்காமே அவனை அக்கிரமக்காரரோட போக பண்ணினார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனம் படையெடுத்து வரும்போது 2 துண்டா வெட்டி, நாயை வெட்டி வீசுற மாதிரி போயிட்டே இருந்தான். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, நீதிமான், அவர் சொன்னா நடக்கும், வாயை திறந்து சொன்னா நடந்துரும். அந்த மனுஷனுடைய முடிவு ஒரு நாயை வெட்டி வீசுற மாதிரி 2 துண்டா வெட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்தான் இஸ்ரவேல். சொல்லுங்க. அவனுடைய விருப்பம் வேற, செய்க வேற. அவனுடைய விருப்பம் நீதிமான் மாதிரி நான் சாகணும் ஆண்டவரே, ஆனா நான் பாவியா இருக்கேன். நான் ரகசியமா பாவம் செய்வேன், கூலிக்கு வேலை செய்வேன், ரகசியமா கபடமா நான் பாவ வழியில போவேன். ஆனா நான் நீதிமான் மாதிரி சாகணும் ஆண்டவரே. வேலைக்கு ஆகாத கட்டி
சொல்லுங்க ஆமே. கர்த்தரை மட்டும்தான் ஏமாத்த முடியாது. தெய்வ வசனம் தெளிவாய் சொல்கிறது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களை போக பண்ணுவார். அவள் ஆம், ஒரே வார்த்தை. இவ்வளவு இவளுக்குதான் விக்ரம் என்றாள். இது முதல்ல சாகிறது அனனியா தான். வழக்கம் போல லேட்டா அந்தமா வருது. ஆராதனைக்கு இது எப்போதுமே லேட்டா தான் வரும் போல இருக்கு. இல்ல பேசி வச்சு நீங்க முன்ன போங்க. சிலர் ரொம்ப புருஷன் முன்னாடி ஒரே மாதிரி இருப்பாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஜெராக்ஸா இருப்பாங்க. நீங்க முதல்ல போங்க பாப்போம், நான் பின்னாடி வழக்கம் போல லேட்டா வரேன். நீங்க கேட்டாலும் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, கேட்டதான் செய்வார். ஏன்னா அதுக்கு முன்னே யாருமே சாகல. அனனியா சபீரம் தான் ஃபர்ஸ்ட் சாவு, சபையில விழுந்து சாகுறது. அதுக்கு பிறகு சபையெல்லாம் பயந்துச்சு, கைகால இருக்குது. என்னதான் வருதுன்னு பார்க்க போங்க, போய் தானே கேட்டாருன்னா ஆமான்னு சொல்லு. கேட்டாருன்னா கேட்கலைன்னா கூட்டத்தோட கூட்டமா போயிருங்க. கேட்டாருன்னா ஆமான்னு சொல்லு. பார்த்துட்டு விழுந்து ஜீவனை விட்டான்னு சொல்லு. பேதுருடைய கோபம், நீ எவ்வளவு கொடுத்த, அவர் வெள்ளியும் பொண்ணும் கையில வச்சுக்கிறது இல்ல. பேதுரு அவன் பணம் அவருக்கு இருக்கு. எல்லாருக்கும் சமைச்சு எல்லாரும் சபையாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவரவருடைய தேவையை கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைங்கிற பேதுரு. சப்பானிய சோமாக்கும்போது வெள்ளியும் பொண்ணு என்ன பிச்சை கேட்கிறவனுக்கு கூட கூட என்கிட்ட இல்லப்பாங்கிற பேரு. பரிசுத்தாவின் வல்லமையினால் அவனை தூக்கி விட்டு சோமாக்கு. ஆனா அந்த பேரு சொல்லுகிறான், பேரு எதை சொல்ற, இந்த பேய்கள் உள்ள வந்துச்சுன்னா இருக்கிறத பூரா கெடுத்துருமே. ஒரு பேய் பொய் சொல்லி உள்ள வந்துச்சுன்னா அது உள்ள பூரா பரவிடுமே, சபை பூரா கெட்டு போயிருமே. நிக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆமையா பரிசுத்த ஆவிக்கிற பொய் சொல்ற அளவுக்கு உனக்கு துணி வச்சு விழுந்து சாகுறான். விழுந்து சாகுறான். மனைவி கிட்ட சொல்லிவிடல, வாலிபர்களை கூப்பிடாரு, சொல்லி அடக்கம் பண்ணிக்கலாம். இதோட தொலைச்சு இந்த பிசாசு பை பிசாசு இதோட தொலைச்சிட்டு போகுது, கொண்டு அடக்கம் பண்ணிக்கலாம். சொல்லாமே அடக்கம் பண்ணிட்டு உடைய கால்கள் வாலிபர்கள் எவ்வளவு நேரம் ஆயிருப்பாங்க. ஒரு பிரேரத்தை குழி வெட்டி அடக்கம் பண்ண எவ்வளவு நேரம்? கைவிட நல்லா ஆராய்ந்தார். ஒரு பிரேதத்தை கொண்டு போய் குழி வெட்டி அடக்கம் பண்ணிட்டு அவன் வர்றான் மறுபடியும் சபைக்கு. அப்பதான் அந்த அம்மா வருது. லேட்டா கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானா வெற்றீர்கள், இவ்வளவுக்கு நிலத்தை இவ்வளவுக்கு தானா வெற்றீர்கள். கூட்டுக்கிழமை ஸ்ட்ராங்கா பேசி வச்சுட்டு தானே வருது. நீ இப்படி சொல்லு, நான் இப்படி சொல்றேன். ஆமையா ஆமா, இவ்வளவுக்கு தான் வெற்றோம். பேருக்கு விடல, அவர்தான் வடிகட்டிய வச்சிருக்கிறார். டீ வடிகட்டுற மாதிரி பேய்கள் உள்ள விடக்கூடாதுதானே அவர் நினைக்கிறார். உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால் அங்க வந்து நிக்குது. உன் புருஷனை இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வந்துக்கிறான் கால். வாலிபர்கள் உன்னையும் கொண்டு போவார். மனுஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் தேவன் கொடுப்பாரா? ஆதி அப்போஸ்தலர் சபையில் இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. சபையாருக்கு பயம் உண்டாயிற்று. சொல்லாமே பயம் உண்டானவங்க சபையார் உண்மையில வளர்ந்தார்கள். அந்த இடம் அசைந்தது. கூடி ஜெபம்னா இடம் அசைந்தது. உண்மையுள்ள விசுவாசிகள் கூடி ஜெபிக்கலாம், இடம் அசைந்தது. அப்ப கபடமும் பொய் நிறைந்த விசுவாசிகள் ஜெபம் பண்ணா எங்க அசையப்படும்? ஒரு சாத்தானிக் சபையை சேர்ந்த ரட்சிக்கப்பட்ட சாட்சி சொன்ன அதோட பிடிக்கிறேன். சாத்தானிக் சபையில ரட்சிக்கப்பட்ட நிறைய விசுவாசை கொண்டு நிறைய வேலையை செய்வார்கள். சொல்ற அந்த மனுஷன் விசுவாசிகளுக்குள்ள இருந்து கடைசியா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டான். நாங்க சில சபைக்குள்ள போவோம், 2 பேர் 3 பேரும் போவோம். எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. நாங்களும் சேர்ந்து பாடுவோம், நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், நாங்களும் பாடுவோம். ஏன்னா அங்க இருக்கிறோம் பாவத்துல இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர். எங்களுக்கு பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் ரொம்ப கிளியரா தெரியும். பரிசுத்தத்தோடு வாழ்கிற மக்களை எங்களுக்கு ஆவியில தெரியுங்கிற பிசாசு பிடிச்சிருக்கிறவன் பேயில சாத்தானின் சபையை சேர்ந்து சாட்சி சொல்லும். அவர்கள் ரொம்ப வித்தியாசமா வெளிச்சம் உள்ளவர்களா. அவருடைய தலையை சுற்றிலும் ஒரு வெளிச்ச தீபம் இருக்கும். யோக சொல்றோம் பாருங்க, அவருடைய தலையில தீபம் பிரகாசிக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் அவங்களுக்கு வித்தியாசம் தெளிவா தெரியும். அவளை தொட முடியாது. பாவ கூட்டத்துக்கு நடுவில் நாங்க போய் சபையில பாடுவோம், நாங்க எல்லாம் பண்ணுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் பாவி, நாங்களும் பாவி. எங்க 2 பேருமே பாவி தானே. 2 பேரும் both are sinners. அதனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தொலைக்கிட்ட சொல்லாமே இப்ப தேவன் பார்க்கும்போது மனுஷன் எப்படி பார்க்கிறார்? வெள்ளை சட்டையை பார்க்கும்போது மனுஷன் தெரிஞ்சு